சப்பாத்திக்கு நம்ம விதவிதமா செஞ்சு சாப்பிட்ருக்கோம் இல்லையா? சட்னிலேருந்து, சாம்பார்லேருந்து எல்லா வகையான குருமாவும் செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனா, இந்த மாரி ஒரு ட்ரை ஐட்டம் ஈவன் நம்ம முட்டை பொடி மாஸ் கூட சாப்பிட்ருப்போம். ஆனா, இது எக் புர்ஜி. இந்த புர்ஜி எப்படி செய்றதுன்னு நம்ம பார்ப்போம். ரொம்ப சுட சுட இருக்கு ஆக்சுவலி சப்பாத்தி. அப்படியே கல்லுலேருந்து அப்படியே சூடா இறக்குனதுனால என்னால காட்ட முடியல. பட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. திரும்ப திரும்ப இத தான் செஞ்சு கேட்பாங்க உங்க வீட்ல. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஸோ, இத எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஸோ, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் போட்டுக்கோங்க. ஆலிவ் ஆயிலில் உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து பேட் கொலஸ்ட்ரால் கிடையாது. ஸோ, அதனால் அதை யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ, இங்கே பாருங்கள் மசாலாஸ் பொருளில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, ஏலக்காய், பே லீவ்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சோம்பு, சீரகம் இது எல்லாத்தையும் வந்து மொத்தமாக கரம் மசாலா போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய ஆனியன்ஸ் நல்ல குட்டி குட்டியாக சாப் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 5, 6 ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ஒரு கைக்குத்து கருவேப்பிலை. ஸோ இவ்வளோ தான் மசாலாஸ், அதாவது இந்த கரம் மசாலாஸ், இந்த சில்லிஸ் எல்லாம் மொத்தமாக போட்டு நம்ம நல்லா வந்து இந்த ஓரளவுக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கணும் அந்த ஆனியன். எகெயின் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 தக்காளி வந்து சாப் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ணி கொஞ்சம் லைக் எப்படின்னா ஒரு மிக்சியில் போட்டு ஒரு வைப்பரில் போட்டு எடுக்கிற மாதிரி கூட எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த அரைச்சி எடுத்திருக்க இந்த தக்காளி, அதாவது வைப்பரில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றினா போதும். ஸோ இந்த இதை வந்து நான் இதோட ஆட் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா. நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த ஆனியன் அண்ட் தக்காளி இந்த மசாலாஸ் எல்லாம் மொத்தமாக வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அப்புறம் மசாலாஸில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அண்ட் கரம் மசாலா 1 ஸ்பூன், எல்லாமே 1 ஸ்பூன் அளவில் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் மொத்தமாக போட்டு நல்லா வதக்கணும். இதில் பாருங்கள் நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே இல்லை. இப்போது ஒரு கொஞ்சமாக வந்து சிக்கன் லைக் எப்படின்னா ஒரு 4 பீஸ் சிக்கன் எடுத்து மிக்சியில் ஒரு 2 சுற்று சுற்றி இந்த மாதிரி எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஒரே 1 ஸ்பூன் அளவில் கீ போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றாதனால ஆயிலுமே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நான் வந்து ஒரு ஸ்பூன் டு 2 ஸ்பூன் அளவு தான் போட்டிருந்தேன். ஸோ அதனால் வந்து ஒரே 1 ஸ்பூன் அளவில் கீ போடுங்க. கீயுமே வந்து பார்த்திங்கன்னா குட் கொலஸ்ட்ரால். கீ யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பெருசாக வந்து ஃபேட் வந்து ஏறும்னு சொல்ல முடியாது. அண்ட் ஒரு ஸ்பூன் அளவில் சால்ட் போட்டுக்கோங்க, தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. ஸோ நான் இப்போ வரைக்குமே பாருங்கள் நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே இல்லை. அண்ட் ஒரு 3 முட்டை உங்களுக்கு தேவை எவ்வளோ இருக்கோ அவ்வளோ போடுங்க. நான் இன்றைக்கி 3 முட்டை போட்டிருக்கேன். ஸோ 3 முட்டை அளவு வந்து போதுமானது தான். அண்ட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் 4லேருந்து 5 பேர்கிட்ட இந்த புரோட் சாப்பிடலாம். பாருங்கள் இந்த 3 முட்டையை வந்து போட்டதுக்கப்புறமா தண்ணியே இதில் ஊற்றக்கூடாது. ஸோ இதுதான் ரொம்ப மெயினு. ஸோ இது வந்து ஒரு ட்ரை ஐட்டம் தான். எல்லாத்து கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாங்க. சப்பாத்தி, ரோட்டி, இல்லை நானாக இருக்கட்டும் சரி, தோசை கூட வச்சுக்கலாம். ஈவன் தோசைக்கு வந்து நடுவில் வந்து ஸ்டஃப் பண்ணலாம், சப்பாத்தி ஸ்டஃப் பண்ணலாம், சமோசா ஸ்டஃப் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணலாம். அண்ட்